முஹர்ரம் மாதம் பிறந்திருக்கிறது. இஸ்லாமிய புத்தாண்டு பிறந்திருக்கிறது. நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள், இறை நேசர்கள், நல்லடியார்கள் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய கடைசி பகுதியில் சுய விசாரணை செய்வார்கள். அரபியில் இதற்கு முஹாசபா என்று சொல்லப்படும். சுய விசாரணை செய்வார்கள். இந்த வருடத்தை நான் எப்படி கழித்தேன்? அல்லாஹ் தடுத்தவைகளை நான் செய்தேனா? ஃபர்தான வணக்க வழிபாடுகளில் குறைபாடுகள் செய்தேனா? இந்த வருடத்தில் நான் என்னென்ன தவறுகள் செய்தேன் என்று சுய விசாரணை செய்து முஹர்ரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வருடத்தை நான் எப்படி கழிக்க வேண்டும் என்று திட்டமிடுவார்கள். இந்த வருடத்தில் நான் ஃபர்தான தொழுகைகளை அவ்வல் தக்பீரோடு இமாம் ஜமாத்தோடு தொழுவேன். சென்ற வருடங்களில் இந்தெந்த தவறுகள் என்னிடத்தில் காணப்பட்டது, இந்த வருடத்தில் அந்த தவறுகள் காணப்படாது. இது போன்ற உறுதிகளை நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள், முன்னால் வாழ்ந்த இறை நேசர்கள் இது போன்ற உறுதியான முடிவுகளை எடுப்பார்கள். நாம் ஒவ்வொருவரும் முஹர்ரம் ஆரம்பித்திருக்கிறது. இன்று முஹர்ரம் 3வது நாள். புது வருடத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் நியத்து வைப்போம். குறிப்பாக 2 நியத்துகள். இந்த வருடம் முழுக்க அல்லாஹ் தடை செய்த எந்த ஒரு ஹராத்தையும் நான் நினைத்து கூட பார்க்க மாட்டேன். அணுவளவு கூட ஹராம் கலக்காது. 2வது, அல்லாஹ் கடமையாக்கிய ஃபர்துகளில் எந்த குறைபாடுகளையும் செய்ய மாட்டேன் என்று மஸ்ஜிதில் இருந்தே இன்றைய ஜும்மாவில் நியத்து வைங்க. அந்த நியத்தை முழுக்க முழுக்க அமல் செய்ய முயற்சி செய்யுங்க. முஹம்மது இப்னுல் வாஸி' ரஹிமஹுல்லாஹ் 40 வருடங்களாக இமாம் ஜமாத்தை மிஸ் ஆக்கியதே இல்லை. 5 நேர தொழுகைகளையும் அவ்வல் தக்பீரோடு தொழுவார்கள். முஹர்ரம் ஆரம்பிக்கும் பொழுதே வருட ஆரம்பத்தில் எடுத்த முடிவுதான் அது. இந்த வருடம் ஒரு இமாம் ஜமாத்தை கூட அவ்வல் தக்பீரை கூட நான் மிஸ் ஆக்க மாட்டேன் என்று நியத்து வைத்தார். அதை 40 வருடங்கள் அமல் செய்து காண்பித்தார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹிஜ்ரி 1447 ஆண்டு முடிவடைந்து ஹிஜ்ரி 1448 ஆண்டு ஆரம்பித்திருக்கிறது. உலகத்தினுடைய சுழற்சியை அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். மனித வாழ்வை அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். காலத்தினுடைய சுழற்சியில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஒரு மாதம் முடிந்தால் புது ஒரு மாதம் பிறக்கும். ஒரு வாரம் முடிந்தால் புதிய ஒரு வாரம் பிறக்கும். ஒரு நாள் முடிந்தால் புதிய ஒரு நாள் பிறக்கும். நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு நாள் இறுதியில் நம்முடைய உலக வாழ்வே முடிவடையும். மறுமை வாழ்வு ஆரம்பிக்கும். ஒரு மனிதனுடைய ரூஹ் பெரும் விரலில் இருந்து இழுக்கப்பட்டு தொண்டக்குழிக்கு வந்து சேர்ந்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கத் காமத் கியாமத்துஹு, அவருடைய கியாமத் ஆரம்பித்து விட்டது. அவர் நல்லவராக முஃமினாக இருந்தால் அல்லாஹு தஆலா கபரில் நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பான். அந்த தூக்கத்தில் சுவர்க்கத்துடைய காட்சிகள் கனவாக காண்பிக்கப்படும். பாவியாக இருந்தால் அந்த கபரே அவருக்கு நரகமாக இருக்கும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, எங்களுடைய ஆயுளை அல்லாஹ் இந்த காலத்தோடு மட்டுப்படுத்தியிருக்கிறான். காலங்கள் எவ்வளவு வேகமாக செல்கிறதோ அந்த அளவுக்கு வேகமாக எங்களுடைய வாழ்நாள் முடிந்துவிடும். ஹிஜ்ரி 1447 ஆண்டை கடந்து 48 ஆண்டுக்கு நாம் வந்திருக்கிறோம். அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் 50-60 வருடங்கள் எழுதி வைத்திருக்கிறான் என்றால் அதில் ஒரு வருடத்தை நான் கழித்து விட்டேன். இன்னும் மீதமாக 20, 30, 40 வருடங்கள் மீதம் இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய இந்த வருடங்களில் அல்லாஹ்வுடைய திருப்தியை நான் அடைவேன். சுவர்க்கத்துக்கு தகுதியானவனாக வாழ்ந்து வஃபாத்தாகுவேன் என்று நியத்து வைங்க. சுய விசாரணை செய்து கொள்வது மிக அவசியம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் قبل أن تحاسبوا زنوا أعمالكم قبل أن توزن أعمالكم.
நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னர் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்கள் நிறுக்கப்படுவதற்கு முன்னர் உங்களுடைய அமல்களை நீங்களே நிறுத்திக் கொள்ளுங்கள். நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் எங்களை விசாரிப்பான். பதில் கொடுக்காமல் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. எங்களுடைய நன்மைகள் தீமைகள் நிறுக்கப்படும். மறதியலானவர்கள் நசீஹத்தாக சொல்கிறார்கள், நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னர் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்களை நிறுக்கப்படுவதற்கு முன்னர் நீங்களே நிறுத்திக் கொள்ளுங்கள். வருடம் முடிந்து புது வருடம் ஆரம்பித்திருக்கிறது. சென்ற வருடத்தில் நான் என்னென்ன தவறுகள் விட்டேன், நான் இந்த வருடத்தில் என்னென்ன தவறுகளை சரி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஒரு ஆன்மா நாளை மறுமை வாழ்வுக்கு என்ன முற்படுத்தி இருக்கிறது என்பதை அது கவனித்துக் கொள்ளட்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. புது வருடத்தை இஸ்லாமிய அடிப்படையில் கொண்டாடக்கூடாது. இஸ்லாம் அதை வரவேற்கவில்லை. ஆனால் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். இதற்கு பின்னர் நான் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டேன். இதற்கு பின்னர் கடமைகளில் குறைபாடு செய்ய மாட்டேன். இது போன்ற நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதே தவறான விடயமாக மாறாது. சுய விசாரணை செய்து கொண்டே அடுத்த வருடத்தை, அதாவது இந்த வருடத்தை திட்டமிட்டுக் கொள்வது புதிய ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். சென்ற வருடம் ஏனோ தான வேண்டியிருந்தோம், இதே வருடமும் அதே போன்று இருந்தால் நாம் வாழ்வதற்கே அருகதை அற்றவர்கள். எத்தனை பேர் இந்த துனியாவில் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடிய அளவாவது கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். வார வருடம் இந்த நேரம் நானும் நீங்களும் இந்த பூமிக்கு மேல் இருப்போமா, பூமிக்கு கீழ் இருப்போமா என்பது தெரியாது. கிடைத்த வாழ்க்கையை அல்லாஹுக்கு அடிபணிந்து அல்லாஹுடைய கடமைகளை பேணி ஹராம்களிலிருந்து ஒதுங்கி ஒரு தக்வாவுடைய இறையச்சத்துடைய வாழ்க்கையை வாழ்வோம். கடந்த காலங்கள் எப்படியும் இருக்கலாம், அது முடிந்து விட்டது. புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்போம். கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை நாம் ஆரம்பிப்போம். கணியத்துக்குரியவர்கள், இந்த வருடத்தை ஒவ்வொருவரும் திட்டமிடுங்க. அரபியில் சொல்வார்கள் தஹ்தீத், திட்டமிடல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையும் திட்டமிடல் என்ற அடிப்படையில் தான் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்டு தான் ஒவ்வொன்றையும் செய்வார்கள். ஒரு வியாபாரி வருட இறுதியில் லாபம் நஷ்டம் பார்ப்பார். அப்படி பார்க்கக்கூடிய வியாபாரி தான் சக்சஸ் ஆன ஒரு வியாபாரியாக இருப்பார். லாபம் பார்க்கிறது இல்ல, ஏனோ தானோ என்று பிசினஸ் செய்கிறார் என்றால் அவர் சக்சஸ்ஃபுல்லான ஒரு வியாபாரியாக இருக்க மாட்டார். அதுபோன்றுதான் ஒரு வருடம் கழிந்தால் கடந்த வருடத்தை முஹாசபா செய்யணும். விசாரணை எங்களுக்கு நாமே செய்து கொள்ளணும்.